Hello friends, R.S. Rajan. Very important video. I love you all. நேற்று இந்த போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய மந்த் க்ளோசிங் 31ஆம் தேதி, அதுவும் டிசம்பர் மாதம் 31. எந்தெந்த மாதம் 30ஆம் தேதி க்ளோஸ் ஆகுதோ அந்த மாதம் 30ஆம் தேதி தான். அதுக்கப்புறம் நம்மளுடைய லெவல் ஏதாவது கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தா அதை ஈடுகட்டுவதற்கு 1ஆம் தேதி இஸ் தி லாஸ்ட் க்ளோசிங் டே. பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் கூட இது மாதிரி தவறு செஞ்சிட்டோம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மெயில் போட்டு எல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிங்க. இந்த மாதத்திலிருந்து, அதாவது டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி க்ளோசிங், ஜனவரி 1ஆம் தேதி லெவல் க்ளோசிங். அதற்கப்புறம் நான் பார்க்க தவறிட்டேன், நான் அவர் முடிப்பார்னு தெரியல, எந்த விதமான எக்ஸ்கியூஸுக்கும் இடம் தர மாட்டாங்க. ஏன்னா இது நம்மளுடைய அன்புக்கு பாத்திரமான மிஸ்டர் கௌதம் பாலி அவங்களுடைய ஆர்டர். ஸோ அப்போது நம்ம என்னதான் நீங்கள் ரிக்வஸ்ட் எடுத்தாலும் கௌதம் பாலி சார் வந்து லெவலுக்கு போகாமல் இதை எடுக்க முடியாது. அதனால் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் லீடர்ஸ், உங்களுடைய டீமில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை ரெகுலராக தினம் சொல்லுங்கள். 28ஆம் தேதியிலேருந்து தினம் எல்லாருக்கும் சொல்லிகிட்டே வாங்க. 31ஆம் தேதி லெட் தம் சி எவ்ரிதிங், அன்றைக்கே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எங்கேயாவது மிஸ் ஆச்சு 1ஆம் தேதி. 1ஆம் தேதிக்கு அப்புறம் அட் எனி காஸ்ட் அது எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாது. ஸோ அதனால் பாதிப்பு யார் அந்த இதை விடுறாங்களோ அவங்களுக்கு இருக்கும். அவங்க யார்? நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, அவர் கிரேட் டவுன்லைன்ஸ். ஸோ அவங்க வெற்றிக்கு நம்ம பொறுப்பு. வி ஹவ் ஸ்பான்சர்ட் தேம். ஸோ அதனால் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்து லீடர்ஸ், அதுவும் நான் சொல்கிறேன், உங்களுடைய பீப்புள் எல்லாருக்கும் இதை போதனை படிப்பினை கொடுங்க. 31ஆம் தேதி இஸ் த லாஸ்ட் டே. எங்கேயாவது தவறுச்சுன்னா 1ஆம் தேதி இருக்குது. 1ஆம் தேதி வரைக்கும் எடுத்துகிட்டு போனால் தான் அந்த பிரச்சனை. 31ஆம் தேதியே க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சி பண்ணுங்கள். 1ஆம் தேதி மிஸ் ஆனதை வச்சுக்கோங்க. 1ஆம் தேதிக்கு அப்புறம் அட் எனி காஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. இது ரொம்ப தெளிவாக எடுத்துக்கோங்க. ஸோ புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். அண்ட் இட்ஸ் அ டிசிப்ளின். டிசிப்ளின் நம்மளை பெரிய லெவலில் கை தூக்கும், வெற்றி அடைய வைக்கும். ஸோ லெட் அஸ் ஆல் ஃபாலோ டிசிப்ளின். அந்த என்ன சொல்வது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த போக்கு போகி நாமும் பொறுப்பெடுப்போம். இதை தான் கௌதம் பாலி சார் நம்மக்கிட்ட விரும்பார். பொறுப்பெடுங்க, உங்கள் பிஸ்னஸ் அப்படிங்கிறாரு. ஸோ டூ தட். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. நம்ம மிகப்பெரிய வெற்றி போவோம். இது ஒரு கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடை நம்ம கடைபிடிப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. விஷ் யூ வெல்த் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.